வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 10th சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிற டாப்பிக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ரெண்டாவது டைப் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்ட்டில் இந்த டீகம்போஷன் ரியாக்ஷனில் நம்ம 2 ஆக்டிவிட்டி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த 2 ஆக்டிவிட்டி புக்கில் நம்ம கொடுத்துருக்க 1.7 அண்ட் 1.8ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பார்ட் 7 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா டீகம்போஷன் ரியாக்ஷனில் ஆக்டிவிட்டி 1.7ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கொடுத்துருக்கதான் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அ பிளாஸ்டிக் மக், drill 2 holes at its base and fit rubber stoppers in these holes. அதாவது ஒரு பிளாஸ்டிக் மக் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 2 ஹோல் போட்டுக்கோங்க. இந்த 2 ஹோல்லையும் ரப்பர் ஸ்டாப்பர்ஸை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தை கட்டுற மாதிரி ஒரு மக் எடுத்தாச்சு. நம்ம வந்து 2 ஹோல் போட்டு இந்த ரப்பர் ஸ்டாப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த ப்ரௌன் கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் ரப்பர் ஸ்டாப்பர். ஏன் அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு நம்ம அதில் வாட்டரை ஊற்றும்போது என்ன ஆகும், லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் ஸ்டாப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, இன்சர்ட் கார்பன் எலக்ட்ரோட்ஸ் இன் திஸ் ரப்பர் ஸ்டாப்பர்ஸ். அதில் வந்து ஒரு 2 கார்பன் எலக்ட்ரோட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். 2 ஸ்டாப்பர்லேயே 2 கார்பன் எலக்ட்ரோட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் படத்தில். கிராஃபைட் ராடுன்னு. கிராஃபைட்டுங்கிறது என்ன, கார்பனோட இன்னொரு வடிவம் தான் கிராஃபைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி கார்பனோட இன்னொரு வடிவம் ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவானது, அதாவது ரொம்ப வந்து விலை மதிப்பில்லாத அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் கார்பனோட தான். கார்பன்னா நமக்கு என்ன தெரியும், கரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த கரியிலே உருவானது தான், அது நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியல். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஓகே, சரி, இப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் கிராஃபைட் ராட் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் வந்து பேட்ரி டார்ச் செல்லெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது நடுவில் வந்து ஒரு ராடு சின்னதாக கார்பனில் வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, அப்போ கனெக்ட் திஸ் எலக்ட்ரோட்ஸ் டு த 6 volt பேட்ரி. இந்த 2 கார்பன் ராடு தான் எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அது வழியாக பாஸ் ஆக போகுது, கரண்ட்டை இப்போ நம்ம அது வழியாக கொடுக்க போகிறோம், அதனால அது எலக்ட்ரோட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கரண்ட்டை கொடுக்க போகிறோம், ஒரு 6 volt பேட்டரியை நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தை காட்டுற மாதிரி ஒரு 6 volt பேட்டரி ரொம்ப மினிமம் வோல்டேஜ் தான். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ 6 volt பேட்டரியை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறோம், எப்படி கனெக்ட் பண்ணுறோம், 2 கார்பன் ராட்லையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் எலக்ட்ரோட்ஸ். ஃபில் த மக் வித் வாட்டர் சச் தட் த எலக்ட்ரோட்ஸ் ஆர் இம்மர்ஸ்டு. அதாவது நம்ம வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம் அந்த மக்கில். எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கார்பன் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கணும். இந்த படத்தில் காட்டியிருக்காங்க பாருங்கள், இதுதான் நம்ம கார்பன் ராட், இது ஃபுல்லாக நமக்கு மூழ்கி இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணியில். அந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டரை ஃபில் பண்ணணும். சரி, வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, H2O. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரியாக்ஷனே பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, H2O இது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். ஓகே, சரி, ஆட் அ ஃபியூ ட்ராப் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் டு த வாட்டர். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2-3 ட்ராப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். எப்படி இருக்கணும், டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து நீங்கள் வந்து அதில் டைல்யூட்னா நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆனால் டைல்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் நம்ம கொடுத்துருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் 2 test tube filled with water and invert them over the 2 carbon electrodes. இந்த 2 கார்பன் எலக்ட்ரோட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே 2 டெஸ்ட் டியூபை வாட்டரை ஃபில் பண்ணி தலைகீழாக கவுத்து வைங்க அப்படிங்கிறாங்க இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி. ஓகே, சரி, ஏன் அந்த வந்து தலைகீழாக கவுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து கேஸ் ஃபில் ஆக போகுது, அதனால் தலைகீழாக கவுத்து வச்சுருக்கோம். அப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வாட்டர் லெவல் தாண்டி மேலே நமக்கு வந்து கேப் இருக்கும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கவுத்து வைங்க. Switch on the current and leave the apparatus undisturbed for some time. நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 2 டெர்மினல்லையும் வந்து பாருங்கள் ஆனோட் டெர்மினல் முக்கியமாக ஒன்று சொல்லணும். ஆனோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கேத்தோடு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனோட்னா என்ன, கேத்தோடுனா என்ன, பேட்டரியில் எப்போதுமே பாசிட்டிவ் டெர்மினல் ஒன்று நெகட்டிவ் டெர்மினல் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? சரி, இந்த நெகட்டிவ் டெர்மினலை ஒரு கார்பன் ராடில் கொடுத்துருக்கோம், அதுதான் வந்து கேத்தோடு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெகட்டிவ் டெர்மினலில் எந்த கார்பன் ராடில் கொடுத்துருக்கோமோ அந்த இதுக்கு பேர் கேத்தோடு. ஓகேவா? சரி, பாசிட்டிவ் எந்த கார்பன் ராடில் கொடுத்துருக்கோமோ அந்த இதுக்கு பேர் ஆனோடு.
ஓகே சரி அதுக்கு பேர் வச்சுருக்கோம் பாசிட்டிவ் டெர்மினல் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அது ஆனோடு நெகட்டிவ் டெர்மினல் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அது வந்து கேத்தோடு ஓகே இது நடுவில் ஒரு சுவிட்ச் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணி அந்த அப்பரேட்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுது யூ வில் அப்சர்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் பபிள்ஸ் அட் போத் த எலக்ட்ரோட்ஸ் திஸ் பபிள்ஸ் டிஸ்பிளேஸ் வாட்டர் இன் த டெஸ்ட் டியூப் அப்போ நம்ம கரண்ட்டை வந்து கொடுத்ததுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் எதில் அந்த கார்பன் ராட் அதாவது அதான் எலக்ட்ரோட்ஸ்னு பேர் வச்சிட்டோம் இல்லைங்களா இந்த எலக்ட்ரோட்ஸ்லேருந்து நமக்கு வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் வாட்டர் அதாவது பக்கெட் ஹீட்டர் பார்த்துருக்கீங்களா அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விட்டோம்னா நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணோன்னே என்ன ஆகும் அதுலேருந்து நமக்கு வந்து பபிள்ஸ் வரும் ஏன்னா அதில் உள்ள அதை வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ஹீட் ஆகுது அதன் மூலமாக அது உள்ள இருக்க ஏர் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அதுதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது அந்த இதுலேருந்து வந்து பபிள்ஸ் உருவாக ஆரம்பிச்சிக்கும் அந்த கார்பன் ராடு ஹீட் ஆக அதுலேருந்து பபிள்ஸ் உருவாகும் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸு மேலே இருக்க டெஸ்ட் டியூப்பில் வந்து போய் கலெக்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ மேலே இருக்க டெஸ்ட் டியூப்பில் இந்த கேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் லெவலில் கீழே இறக்கிட்டு அது வந்து டெஸ்ட் டியூப்பில் போய் கலெக்ட் ஆகும் ஓகே இஸ் த வால்யூம் ஆஃப் கேஸ் கலெக்ட் த சேம் இன் போத் த டெஸ்ட் டியூப் ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் பபிள்ஸ் வருது பாருங்க ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் நமக்கு என்ன ஆகும் கேஸ் ஃபில் ஆகுது ஓகேவா சரி அப்போ ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் ஒரே அமௌண்ட் ஆஃப் கேஸ் தான் ஃபில் ஆகுதா ஒரே வால்யூம் ஆஃப் கேஸ் தான் ஃபில் ஆகுதா என்ன கேஸ் ஃபில் ஆச்சு நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணோம் கேஸ் ஃபில் ஆகிறதுக்கு சரி கண்டினியூ பண்ணி பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த டெஸ்ட் டியூப் ஆர் ஃபில்டு வித் த ரெஸ்பெக்டிவ் கேஸஸ் ரிமூவ் த கேர்ஃபுல்லி சரி இப்போ என்ன கேஸ் ஃபில் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும் எவ்வளோ கேஸ் ஃபில் ஆகிருக்குன்னு தெரியணும் ஃபஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எவ்வளோ கேஸ் ஃபில் ஆகிருக்கு ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் ஒரே வால்யூம் தான் ஃபில் ஆகிருக்கா இது நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் டியூபையும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் ஸோ இதுலேருந்து எடுக்கும்பொழுது கொஞ்சம் தண்ணிக்கு வெளில எடுக்கும்போது தம்பை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வந்து இதை வச்சு டெஸ்ட் டியூப் ஹோல்டரை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் த கேஸ் ஒன் பை பிரிங்கிங் எ பர்னிங் கேண்டில் க்ளோஸ் டு த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப் ஸோ அதில் வந்து ஒரு எரியக்கூடிய மெழுகுவர்த்திக்கு பக்கத்தில் அந்த டெஸ்ட் டியூபை எடுத்துகிட்டு போய் வச்சு பாருங்கள் என்ன கேஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ டெஸ்ட் டியூப் ரெண்டு டெஸ்ட் டியூப் இருக்குது ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் நமக்கு கேஸ் ஃபில் ஆகிருக்குது நம்ம என்ன கேஸ் ஃபில் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டுங்கிறது சொல்லணும் ஓகேங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு போய் கேண்டில் பக்கத்தில் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாட் ஹேப்பன் இன் ஈச் கேஸ் ஒவ்வொரு டெஸ்ட் டியூபையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு which gas is present in each test tube அந்த நடந்ததை வச்சு என்ன கேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன செஞ்சோம் வாட்டர் தான் ஃபில் பண்ணும் வாட்டருங்கிறது நமக்கு என்னது H2O ஓகேங்களா சரி அப்போ ஆனால் ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் நமக்கு ரெண்டு கேஸ் ஃபில் ஆகிருக்கு ஸோ அப்போ ரெண்டு கேஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன கேஸ்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா என்ன ரியாக்ஷன் உள்ளே நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் when we bring a burning candle to the gas at the cathode it burns with the popping immediately அதாவது எரியும் அதே நேரத்தில் பாப் சவுண்டோட நமக்கு வந்து கேட்கும் பட் கேஸ் அட் ஆனோட் டஸ் நாட் பர்ன் சரி இப்போ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு போகிறோம் கேண்டில் பக்கத்தில் அந்த டெஸ்ட் டியூப் எங்கே இருந்தது கேத்தோடில் இருந்தது அதாவது நெகட்டிவ் சைடில் இருந்த டெஸ்ட் டியூப் ஓகேங்களா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த டெஸ்ட் டியூப் ஸோ அந்த டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எரியக்கூடிய மெழுகுவர்த்திக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொழுது எரிய ஆரம்பிச்சிச்சு அதே நேரத்தில் பாப் சவுண்டு டக்குன்னு வெடிக்கும் லைட்டாக ஒரு சின்ன வெடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பட்டுன்னு பாப் சவுண்டோட வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பட் ஆனோடுங்கிறது எது பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருந்த டெஸ்ட் டியூப் அந்த டெஸ்ட் டியூபை எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து எரியவே இல்லை அதில் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அப்போ ஒரு டெஸ்ட் டியூப்பில் உள்ளது பாப் சவுண்டோட எரிய ஆரம்பிச்சிச்சு பட்டுன்னு வெடிச்சு கொஞ்சம் எரியும் அதே இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் உள்ளது எரியவே இல்லை அப்போ என்ன இருந்துச்சு அதில் அட் கேத்தோடு அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோடா நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருந்த அந்த எலக்ட்ரோட்ஸ்லேருந்து வந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் நம்ம படிச்சிருக்கோம் எதாவது சாப்டர் இருக்கும் அடுத்த சாப்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு என்ன ஆகும் பாப் சவுண்டோட வெடிக்கும் ஓகேங்களா இஸ் கலெக்டட் அப்போ நமக்கு ஒரு டெஸ்ட் டியூப்பில் அதாவது கேத்தோட டெஸ்ட் டியூப்பில் எது கலெக்ட் ஆகிருக்கு ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு அட் ஆனோட் அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்த
டெஸ்ட் டியூப். அதில் என்ன கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கலெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஆக்சிஜன் வந்து அதில் சேர்ந்துருக்கு, அந்த கேஸ் வந்து அதில் ஃபில் ஆகிருக்கு. ஓகே சரி, அப்போ நமக்கு என்ன ஆச்சு, நம்ம எடுத்துக்கிட்டது H2O, அதுலேருந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சு தனித்தனி டெஸ்ட் டியூப்பில் வந்து நமக்கு சேர்ந்துருக்குது. ஓகேவா, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடந்துச்சு. நம்ம என்ன படித்தோம், ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுக்கும்போது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். நம்ம இங்கே எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன, வாட்டர். அது நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன எனர்ஜி கொடுத்தோம், எலக்ட்ரிசிட்டியை அப்ளை பண்ணோமா, அப்ளை பண்ணும்போது அது என்னவாக இருக்கு, இப்போ ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, சரி, எந்த டெர்மினலில் எது கலெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா கேத்தோட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோடில் TH வந்திருக்கா கேத்தோடு அப்படிங்கிறது. ஸோ அப்போ கேத்தோடில் நமக்கு ஹைட்ரஜன் ஹெச்சில் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் ஆகும். ஆனோடு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்ல, ஆனோடு அப்படிங்கும்போது ஆக்சிஜன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஜஸ்ட் 1 மார்க்கில் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சொல்கிறதுக்காக. ஓகேவா, சரி, நம்ம மனப்பாடம்னா பண்ண தேவையில்லை. கேத்தோடுனாலே TH வருது இருக்கு, அப்போ ஹைட்ரஜன் கேஸு, அப்போ நெகட்டிவ் டெர்மினல். ஆனோட்னா சவுண்ட் வருதுங்க இல்லையா, அப்போ ப்ரொனன்சியேஷனில் ஆக்சிஜன், அப்போ வந்து ஆனோடில் ஆக்சிஜன் ஃபில் ஆகிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. அட் கேத்தோட் டபுள் அமௌண்ட் ஆஃப் கேஸ், ஏற்கனவே ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து ஃபில் ஆச்சு, ரெண்டுலேயுமே ஒரே வால்யூம் ஆஃப் கேஸ் ஃபில் ஆகிடுச்சான்னு. அட் கேத்தோட் டபுள் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இஸ் கலெக்டட் as compared to anode because during the breakdown of water 2H molecule is released with 1 oxygen molecule. அதாவது கேத்தோடில் வந்து டபுள் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போது, ஆனோடோட கம்பேர் பண்ணும்போது. சரி, அப்போ கேத்தோடில் நமக்கு என்ன கேஸ் ஃபில் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் ஆகிருக்கு. ஆனோடில் ஆக்சிஜன் கேஸ் ஃபில் ஆகிருக்கு. ஏன் டபுள் அமௌண்ட் இருக்குது, வாட்டரில் நமக்கு என்ன இருக்குது, H2O. ஓகேங்களா, அப்போ ஹைட்ரஜன் தானே அதிகமாக இருக்குது, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஓகேங்களா, ஸோ அதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த படம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து ஒரு மாலிகுல், வாட்டரோட ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க. ஓகே சரி, இதில் என்ன இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்கா, சென்டரில் இருக்கிறது ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்கா, 2 ஹைட்ரஜன் இருக்குதா, 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாலிகுல்ல டீகம்போசிஷன் பண்ணுறோம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எனர்ஜி கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகுது, 2 ஹைட்ரஜனாகவும் 1 ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சிருச்சா. அதே மாதிரி இன்னொரு மாலிகுல் பிரியுது. எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஹைட்ரஜனாகவும் 1 ஆக்சிஜனாகவும் பிரியுது. அப்போ இந்த டெஸ்ட் டியூப்பில் ஹைட்ரஜனாக ஒரு பக்கம் சேருது, ஆக்சிஜனாக நமக்கு ஒரு பக்கம் சேருது. ஓகேங்களா, 2 டெஸ்ட் டியூப் தனித்தனியாக சேருதா. அப்போ ஹைட்ரஜனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கா, பிரித்தது 2 மாலிகுல் தான். ஆனால் ஹைட்ரஜன் பாருங்கள் 2H2 இருக்குதா, ஆனால் ஆக்சிஜன் என்ன இருக்குது, 2 ஆக்சிஜன் O2 மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அந்த படத்தை வச்சாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2 மாலிகுலை பிரித்ததுலேயே 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நமக்கு கிடச்சிச்சு, 2 ஆக்சிஜன் ஆட்டம் தான் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ எதோட வால்யூம் அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜனோட வால்யூம் தானே நமக்கு அதிகமாக இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடந்துச்சு, என்னென்ன கேஸ் நமக்கு ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். எல்லா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி பாட்லேயும் சரி, இதுலேயும் பாட்லேயும் சரி நமக்கு என்ன கிடச்சிச்சு, கேஸ் ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டுமே கேஸ் தான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே கேஸ் தான். ஆனால் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா கம்பல்சரி ஒரு வந்து கேஸ் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும். ஓகேவா, சரி, இப்போ நமக்கு இந்த ஆக்டிவிட்டி ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதை விட சிம்பிளானது தான், ஆக்டிவிட்டி 1.8. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டேக் அபவுட் 2 grams சில்வர் குளோரைட் இன் அ சைனா டிஷ். ஒன்றும் இல்லை, பீங்கான் தட்டு பார்த்துருக்கீங்களா, ஸோ அதில் தான் சைனா டிஷ் அப்படிங்கிறது. அதில் வந்து கொஞ்சோண்டு 2 கிராம் அளவுக்கு சில்வர் குளோரைடை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், வாட் இஸ் இட்ஸ் கலர். இப்போ அது என்ன கலர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது அது என்ன கலர் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிளேஸ் திஸ் சைனா டிஷ் இன் சன்லைட் ஃபார் சம் டைம். சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வைங்க. இந்த படத்தில் காட்டுக்காங்க பார்த்தீங்களா, சன்லைட் வர இடத்துல கொஞ்சம் நேரம் வைங்க அப்படிங்கிறாங்க. வச்சா நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்சர்வ் த கலர் ஆஃப் த சில்வர் குளோரைட் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழிச்சு சில்வர் குளோரைட கலரை வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, சரி, பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அப்சர்வேஷனில் யூ வில் see that white silver chloride turns grey in sunlight.
நீங்கள் வந்து ஒயிட் கலரில் சில்வர் குளோரைடு எடுத்து அந்த சைனா டிஷ்ஷில் வச்சிங்க, நம்ம வைக்கும்போது ஒயிட் கலரில் இருந்திருக்குது. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் பட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கிரே கலரில் நமக்கு மாறிடுச்சு. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன ஆயிருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குதா. கெமிக்கல் ரியாக்ஷனில் நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கலர் சேஞ்ச் ஆகணும், ஸ்மெல்லு வரணும். ஓகேவா, இந்த மாதிரிலாம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. திஸ் இஸ் டியூ டு த decomposition of silver chloride into silver and chlorine by light. இது எதனால டீகம்போஷன் ஆச்சு, ஃபஸ்ட்டு சன்லைட் பட்டலைன்னா நமக்கு ஆகுமா, ஆகாது. அப்போ சன்லைட் பட்டதுனால இது டீகம்போஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. சரி, நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுக்கணும்னு சொன்னோம். இங்கே என்ன எனர்ஜி கொடுத்துருக்கோம், நம்ம லைட் எனர்ஜியை அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன பார்ட்டில் என்ன படித்தோம், ஹீட்டு, நம்ம வந்து பர்னரை வச்சு ஹீட் பண்ணி ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம். ஓகேங்களா. இப்போ நம்ம லைட் எனர்ஜி அப்ளை பண்ணி ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன் நடத்தியிருக்கோம். அது சில்வராகவும் குளோரினாகவும் பிரிஞ்சிருக்கு. எது, சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது. பாருங்க, ஈக்குவேஷன் படி 2AgCl சன்லைட்னால 2Ag-ஆகவும் Cl2-ஆகவும் நமக்கு பிரிஞ்சிருக்கு. பாருங்க, இதுலையும் ஒரு கேஸ் நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் நமக்கு நடக்குது. என்ன, சில்வர் புரோமைடு ஆல்சோ பிஹேவ் இன் த சேம் வே. சில்வர் புரோமைடும் இதே மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ 2AgBr ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இது என்ன ரியாக்ஷன்னு கேட்பாங்க. இங்கே வச்சுருக்க கேஸை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டீகம்போஷன் ரியாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே நேரத்தில் இன்னொன்றும் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இருக்கிற ஏஜியும் பிஆரும் தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இது என்னது, டீகம்போஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே. சரி, அப்போ இது என்ன ஆயிருக்கு, சன்லைட்டில் ஏஜியாவும் புரோமினாவும் பிரிஞ்சிருக்குது. ஓகேங்களா. சரி, புரோமைடாவும் பிரிஞ்சிருக்குது. ஓகே. ஸோ எபோவ் ரியாக்ஷன் ஆர் யூஸ்டு இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. சரி, இந்த ரியாக்ஷன் எதுக்கு இப்போ நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதில், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா, கருப்பு வெள்ளை படம். முன்னாடியெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. சரி, வாட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ராசஸிங் திஸ் டீகம்போஷன் ரியாக்ஷன். இதில் இருந்து என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து டீகம்போஷன் ரியாக்ஷனை நமக்கு உருவாக காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில்வர் பிரேஸ்லெட்டோ இல்லை வந்து செயினோ இல்லை கொலுசு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்னவாகும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு கலர் மாறும். ஓகேங்களா. கிரே கலரில் மாற ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது என்ன கலரில் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன கலர் இருந்துச்சு, நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் இல்லைங்களா. அதை யூஸ் பண்ண கிரே கலரில் நமக்கு மாறிடும். அதுக்கு காரணம் என்ன, அது எப்படி ரியாக்ட் ஆச்சு, கலர் மாறினாலே கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. அப்போ என்ன ரியாக்ட் ஆச்சு, எதோட ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத யோசிச்சு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக திங்க் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கெமிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம படிப்போம். We have seen that the decomposition reaction require energy either in the form of heat, light or electricity for breaking down the reactants. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு, அதாவது டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி தேவை. எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி என்னவாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியாக கூட இருக்கலாம். இது மூணும் இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஆக்டிவிட்டி 1.5, 1.6, 1.7, 1.8 இது நாலுலையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுக்கறதுனால இது என்ன ரியாக்ஷன் சொல்லலாம், ரியாக்ஷன்ஸ் இன் விச் எனர்ஜி இஸ் அப்சார்ப் ஆர் நோன் ஆஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இது நம்ம என்ன சொல்ல போகிறோம், இப்போ டீகம்போஷன் ரியாக்ஷனுங்கிறது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கெமிக்கல் ரியாக்ஷன்னாலே மேக்ஸிமம் 2 மெயின் டைப்பை தான் பிரிப்போம். எக்ஸோதெர்மிக் ஒன்று, எண்டோதெர்மிக் ஒன்று. எக்ஸோனா என்ன, எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் படித்தோமே, டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னது, காம்பினேஷன் ரியாக்ஷன். அது என்ன பண்ணும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். தொட்டு பார்த்தா வார்மாக இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அது. இது இப்போ என்ன பண்ணுது, எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ இது பேர் என்னது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் இது. காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து என்னது, எக்ஸோதெர்மிக்.
டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னது எண்டோதெர்மிக். ஓகேங்களா? சரி, கம்பேர் பண்ணி படிங்க. நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கும்போது என்ன கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஓகே, சரி. இப்போ நமக்கு இதில் என்ன ஆச்சு, இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 or more சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் உருவாச்சு. இங்கே ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் வந்து 2 or more சப்ஸ்டன்ஸாக ஃப்ளிட் ஆகுது. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரியும். சரி, இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.